என்னவோ போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மகாநதி சீரியலில் சரி ஓகே இப்போ சகலைகள் நாங்கள் வந்து பசுபதியை பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து மிச்சம் 2 பேர் சொல்கிறதுக்கான காட்சிகளை வச்சிடறாங்க. ஏன்னா அப்போ தானே போய்ட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. அவர் நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ இவங்கள்ட்ட அந்த டாக்டர்கிட்டலாம் பேசிவிட்டு என் ஒய்ஃப் டீம் பேசிடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால்லாம் பண்ணி கொடுக்க, குழந்தைக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ உடம்பு பார்த்துக்கோ, ஒழுங்காக இருங்க, முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை சரியானதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு மன நிம்மதி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா விஜயும் நிம்மதியாக கேட்டுட்டு வெளில வராரு. வெளில வரும்பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குலாம் நிறைய பயம் இருக்குது. அங்கே பார்த்தா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் குமரனும் நிவினும் வந்து அங்கே ஒரு நர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பசுபதி வந்தாரா என்ன ஏதுங்கிறத பற்றிலாம் பேசிட்டு வெண்ணிலாவோட நிலைமையை பற்றி கேட்கும் பொழுதே அங்கே போலீஸ் வேறு நின்றுட்டுருக்காங்க. அவங்கள தாண்டி முகமுடியை போட்டுக்கிட்டே வந்து தாண்டி போகிறார் விஜய். அவரோட ஹைட்டுக்கே அவர் ஈஸியாக மாட்டிப்பார். ஆனால் மாட்டல. தாண்டி போயிட்டு அவருடனே வந்து இவங்க 2 பேத்தையும் கூட்டு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் அந்த பசுபதி இங்கே வரலங்கிறாங்க. ஆனால் யாரோ இங்கேருந்து தகவல் கொடுக்குறாங்க பசுபதிக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசினதுக்கப்புறமா நீங்கள் வந்து காவேரியை பார்த்துங்க, காவேரிக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்த்துக்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு, நாங்கள் இவங்களை இந்த பிரச்சனையை பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு அவர் அனுப்பிவிட்டுறாங்க. அவர் நேராக வீட்டுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் போக அங்கே மாமி வேறு பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா வேப்பலைலாம் கட்டணும், வேப்பலையில் தான் படுக்க வைக்கணும்லாம் எல்லாம் சொன்னதுக்கப்புறமா ஓஹோ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரு. பண்ணிட்டு வந்து வேப்பிலையெல்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டா எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க, பத்திய சாப்பாடெல்லாம் ஜூஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா மாமி தான் கொடுத்தாங்கன்றலாம், மாமி நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் கங்காவும் குமரனும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பைக்கில் கிளம்பி கடைக்கு போயிடலாம் அப்படின்னு வராங்க. பைக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு பைக்கில் கிளம்பி போய் கடையில் இருக்க வேலைகள்லாம் பார்ப்போம். துணியெல்லாம் வீணாகிடுச்சு, அதுவும் கஸ்டமர் துணி, அதெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம், அதுதான் முக்கியம். என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கங்கா கேட்டால் அதெல்லாம் இல்லை, இதில் என்ன இருக்குது, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தன்னம்பிக்கையை வளர்த்துருக்கேன் நான் அப்படின்னு அவரும் சொல்லி போகிறார். இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ரொமான்ஸ் காட்சிகள், இவர் சமைக்கிறது ஜூஸ் போடுறதுன்னு சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு கொஞ்சம் நேரத்தில் எப்படி வந்து மக்கள் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்களோ அதோட முடிச்சிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, அந்த கதை போகிற போக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரலங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.